சாவு நீ சாவு, என் சாவு நான் சாவுறேன். சாக வேணாம் மேடம், பழச்சு என்ன பண்றது? வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். குபேரா 4 நாள் வசூல் எவ்வளோ, நேத்து 4வது நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கறது இந்த வீடியோல பார்ப்போம். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டேட்ல இந்த படம் எவ்வளோக்கு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்ல இந்த படம் எவ்வளோ தியேட்டரிக்கல் ஷேர் வந்திருக்கு, இன்னும் எவ்வளவு வசூல் பண்ணா ஒவ்வொரு டெரிட்டரியிலையும் இந்த படம் ஹிட்டு ஃப்ளாப் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா டீட்டெயிலா நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்ல எந்த அளவுக்கு வியாபாரம் போயிருக்கு, இதுவரையும் எவ்வளவு வசூல் வந்திருக்கு, எவ்வளவு வந்து ஷேர் வந்திருக்கு, இன்னும் எவ்வளவு வசூல் பண்ணா இந்த படம் வெற்றி, இல்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்ல ஆல்ரெடி வெற்றி படமா வந்துருச்சா அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். இது இல்லாம டிஎன்ஏ, சித்தாரே ஜமீன் பர் தொடர்ந்து பெரிய கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு, படைத்தலைவன், அப்புறம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர், இந்த படங்களோட வசூல் ஷேர் டீடைல்ஸ், ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோலாம் நம்ம ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட் ஒன்று வச்சுருந்தேன். அதை பார்த்தோன்னே அது என்ன படம், அதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இதை தான் வச்சுருந்தேன். இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ண ராட்சசன் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஷேக் முகமது ஷேக், சுப்பு ஐஎன்ஜிஏ அப்படிங்கிறவர், அப்புறம் மோனிஷ் கேஎஸ் ராஜா, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அதாவது இதை பார்க்கும்போது ரொம்ப நார்மலான ஒரு ஃப்ரேமா இருந்தாலுமே இதை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஃப்ரேமுக்குள்ள அந்த படத்தோட கதை அடங்கியிருக்கு. ஸோ பாருங்க அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து என்ன வீடியோ போட்டாலும் அதுக்கு ரெகுலரா ஆடியன்ஸ் இருக்கீங்க, ரெகுலரா வியூவர்ஸ் இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்குமே முதல்ல மிகப்பெரிய நன்றி. அதை தாண்டி இப்போ 95,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துடுச்சு. அந்த 1 lakh கிட்ட நெருங்க போகுது. அது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடா நடக்கும். ஸோ பார்த்து பண்ணி விடுங்க. அப்புறம் இது மட்டும் இல்லாம நம்ம வந்து தொடர்ந்து இன்னொரு சேனல்லையும் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதுல வந்து நிறைய ஃபன்னான கண்டென்ட், நிறைய ட்ரோல், ரியாக்ஷன்ஸ், இது இல்லாமல் ஏதாவது ஒரு கரண்ட்டாக ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதை எடுத்து பேசுறது, அந்த மாதிரி நிறைய வீடியோ அதுலேயுமே போட்டுட்டு இருக்கோம். ஆர்மேன் தமிழ் அப்படிங்கிற சேனல், அதோட லிங்கையுமே நான் கீழே கமெண்ட்ல வந்து பின் பண்ணுறேன். இல்லைனா ரீசெண்டாக போட்ட வீடியோவோட லிங்கை வந்து கீழே கமெண்ட்ல பின் பண்ணுறேன். அதுக்குமே சப்போர்ட் கொடுங்க. ஸோ வசூல்குள்ள போயிடலாம். ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் இந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 82 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் டோட்டலாக 25 கோடியே 10 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 360.5 மில்லியன் US டாலர்ஸ் இது வரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் லிலோ அண்ட் ஸ்டிச் அப்படிங்கிற படத்தை ரீசெண்டாக நம்ம வசூல் பார்த்தோம். அது இப்போ டோட்டல் கலெக்ஷன் இதுவரையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 மில்லியனை கலெக்ட் பண்ணிடுச்சுங்க. அதாவது 911.14 மில்லியன் US டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 7,844 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்குங்க உலகம் முழுக்க. இந்த படம் கிட்டத்தட்ட அந்த 1 பில்லியனை நோக்கி வந்திருக்கு. இந்த படம் 1 பில்லியன் வருமா வராதா அப்படிங்கிறத வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். அப்புறம் ஹவுஸ்ஃபுல் 5 இந்த படத்தோட டே 18 கலெக்ஷன், இதோட ஷேர் டீடைல்ஸ். இந்தியாவில் 1,29 லட்சம், உலகம் முழுக்க 1,36 லட்சம். டோட்டலா 268 கோடியே 8 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 240 கோடி பட்ஜெட், 125 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், ஆல்ரெடி 142 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் 113% வந்து இந்த படம் வந்து ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15-16 கோடிக்கு மேல இந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. வியாசனா சமேதம் பந்து மித்ராதிகள் அப்படிங்கிற இந்த மலையாள படம் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம், நல்ல ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. டே 11 கேரளாவில் 62 லட்சம், உலகம் முழுக்க 65 லட்சம், 12 கோடியே 9 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் டோட்டலா 11 நாள்ல 3.5 கோடி பட்ஜெட், 2.5 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ், 6 கோடியே 60 லட்சம் ஷேர் வந்திருக்குங்க. அதாவது 264% இந்த படம் வந்து ரெக்கவரி வச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்கு. ரோந்த் அப்படிங்கிற மலையாள படம் டே 11 கேரளாவில் 25 லட்சம், 30 லட்சம் உலகம் முழுக்க, 10 கோடியே 24 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 3 கோடி, 5.25 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 176% இந்த படம் வந்து ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சிருக்கு. இந்த படமே ஒரு சூப்பர் ஹிட் படம். சித்தாரே ஜமீன் பர் இந்த படத்துக்கு ஷேர் டீடைல்ஸ் இல்ல. ஆக்சுவலா என்னன்னா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் எவ்வளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிற
ஒரு கன்ஃபார்மான நம்பர் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. இப்போதைக்கு வசூலை பார்ப்போம். சரியான கலெக்ஷன் நேற்று 4வது நாள் எடுத்திருக்கு. இந்தியாவில் 10,58,00,000, உலகம் முழுக்க 16,12,00,000. ஸோ டோட்டலா இந்த படம் 80,32,00,000 வந்து இந்தியாலையும், உலகம் முழுக்க 111,76,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா இந்த படத்தோட பட்ஜெட் 90 கோடி. இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 59-60 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேரே வந்திருக்குங்க. ஒரு நல்ல ஷேர் வந்திருக்கு. அப்புறம் படைத்தலைவன் இந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் தமிழ்நாட்டுல 4 லட்சம், உலகம் முழுக்க 5 லட்சம். டோட்டலா 6,52,00,000 தமிழ்நாட்டிலும், 7,68,00,000, 5,50,00,000 பட்ஜெட். 3 கோடி இந்த படத்துக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 3,96,00,000 இதுவரையும் ஷேரா வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் 113% ரெக்கவரி பர்சன்ட் வச்சு இந்த படம் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமையுது. அதுல எந்த மாற்ற கருத்துமே இல்லை. அப்புறம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 6 லட்சம், வேர்ல்டு வைடு 7 லட்சம், டோட்டலா 45 லட்சம், உலகம் முழுக்க பட்ஜெட் 4 கோடி. ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு 1.5 கோடி கிட்ட தியேட்டர்கள் ரைட் போயிருக்கும் அப்படின்னாலுமே இந்த படம் வந்து 24 லட்சம் தான் ஷேர் வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 16% தான் ரெக்கவர் ஆயிருக்கு. ஒரு டிசாஸ்டரா அமைஞ்சிருக்கு. டிஎன்ஏ இந்த படம் எந்த அளவுக்கு ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். டே 4 தமிழ்நாட்டில் 55 லட்சம், உலகம் முழுக்க 60 லட்சம், நல்லாவே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. 3,02,00,000 தமிழ்நாட்டிலையும், 3,32,00,000 உலகம் முழுக்க, 6 கோடி பட்ஜெட், 1,76,00,000 இதுவரையும் ஷேர் வந்திருக்கு. ஆக்சுவலா 2.5 கோடிக்கு இந்த படம் தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு அப்ராக்சிமேட்டா. இதுவரையும் இந்த படம் 70% கிட்ட ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம். வரப்போற நாட்கள்ல இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். இன்னும் இந்த படம் 100% ரெக்கவரி வரணும்னா இன்னும் கம்மியா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1.25 கோடி வசூல் பண்ணா இந்த படம் வந்து 100% ரெக்கவர் ஆகி பிரேக் எவன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல. அப்புறம் குபேரா படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டுல 2,15,00,000, ஆந்திரா தெலுங்கானால 5,44,00,000, கர்நாடகால 85 லட்சம், கேரளால 17 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 35 லட்சம், ஓவர்சீஸ்ல 1,52,00,000, உலகம் முழுக்க 10,48,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 4வது நாள். எனக்கு தெரிஞ்சு ஆந்திரா தெலுங்கானால சூப்பர் கலெக்ஷன். தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான கலெக்ஷன் தான் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் வரப்போகிற நாட்களில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஆனால் வேர்ல்டு வைடு டோட்டலாக 10,48,00,000 நல்ல கலெக்ஷன். ஸோ டோட்டலாக 15,46,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 39,45,00,000, கர்நாடகாவில் 7,46,00,000, கேரளாவில் 1,10,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,08,00,000, ஓவர்சீஸ்ல 24,80,00,000, உலகம் முழுக்க 90,35,00,000. 90 கோடி வெறும் 4 நாள்ல கடந்திருக்கு. நல்ல கலெக்ஷனுங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த படம் எவ்வளவு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளவு ஷேர் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ தமிழ்நாடை பொறுத்தவரையும் 18 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. இதுவரையும் 8,22,00,000 ஷேர் வந்திருக்கு. ஸோ 45% தான் வந்து இப்போதைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. இன்னும் இந்த படம் கண்டிப்பா ஒரு பெரிய வசூல் தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டியது இருக்கு. வரப்போற நாட்கள்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ரொம்ப மட்டமா அப்படியே லட்சத்துக்குலாம் போகல. ஒரு 2 கோடி கிட்டங்கிறது கம்மியா தான் இருக்கு. அதை அப்படியே அப்படியே ஹோல்டு பண்ணி அதே மாதிரி கலெக்ஷன் வருதான்னு பார்ப்போம். ஆந்திரா தெலுங்கானால 33 கோடிக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. இதுவரையும் 23,49,00,000 ஷேர் வந்திருக்கு. 71% ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரையும் அச்சு தம்சம் பண்ணிடுச்சுங்க. கர்நாடகா, கேரளா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 3 சேர்த்து 5.5 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. இதுவரையும் 5,67,00,000 ஷேர் வந்திருக்கு. அங்க இந்த படம் பிரேக் எவன் பண்ணிடுச்சுங்க. அதாவது கர்நாடகா, கேரளா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை சேர்த்து. ஓவர்சீஸ்ல 8.5 கோடிக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருந்தது. 12 கோடிக்கு மேல ஆல்ரெடி ஷேர் வந்து இந்த படம் 4 நாள்லயே 143% ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சிருக்கு. ஓவர்சீஸை பொறுத்தவரையும் பெரிய ஹிட். வேர்ல்டு வைடு டோட்டலா ஓவராலா பார்க்கும்போது 65 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ். கிட்டத்தட்ட இந்த படம் 50 கோடி கிட்ட, அதாவது 49,57,00,000 ஷேர் வந்திருக்கு. 76% இப்போதைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. வெறும் 4 நாள்ல 76%ங்கிறது பெரிய விஷயம். கண்டிப்பா இந்த படம் ஆந்திரா தெலுங்கானால ஒரு பெரிய ஹிட் அமைய போகுது. ஓவர்சீஸ் அந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த படம் ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கு. அது கண்டிப்பா பெரிய அளவுல வசூல் வரணும். அதை வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.